கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். புறம் கூறுதல் சீற்ற பார்வையை தோற்றுவிக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நம்முடைய நாவை 2 விஷயத்திற்காக நாம் அதிகமாக உபயோகிக்கிறோம். ஒன்று, கடவுளை புகழ்ந்து ஆராதிப்பதற்கும், மற்றொன்று மற்ற மனிதர்களை புறம் கூறுவதற்கும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுளை ஆராதிப்பது மாத்திரமே நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டும். அப்படியாக இருந்து நாம் அனுபவிக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும், கடவுள் நம்மை வழி நடத்துகிற அருமையான வழி நடத்துதலுக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றியை நாம் கடவுளுக்கு தெரிவிக்கும் விதமாக நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மால் அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இப்படியாக நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பொன்னான நேரத்தை கடவுளின் பாதத்திலே அமர்ந்து செலவிடுவது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கடவுள் சீக்கிரமாய் பதில் கொடுப்பார். இந்த நாட்களிலும் கூட நம்மை கெடுப்பதற்கு, நம்முடைய சிந்தைகளை கெடுப்பதற்காகவே நிறைய டிவிகளிலே சீரியல்கள், வெப் சீரிஸ் மற்றும் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் அநேகமாய் கூடிக்கொண்டே போகிறது. மக்களையும், சிறுவர் சிறுமிகள், இளைஞர் இளம்பெண்கள் அனைவரையும் ஏதோ ஒரு கட்டுக்குள்ளாக அது வைத்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, நம்மை அறியாமல் அதிகமான நேரம் அதையே நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சிந்தை எப்படி தாறுமாறாக சிந்திக்கிறதோ, நேர்மைக்கு எதிராக சிந்திக்கிறதோ, கலகம் மூட்டுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறதோ, அதே போல நாமும் யோசிக்க தொடங்குவோம். அந்த தீமையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் என்ன செய்யும்? நம்முடைய எண்ணங்களிலே பிரதிபலிக்க தொடங்கும். நம்மை அறியாமல் அவர்களைப் போலவே நாம் எதிர்மறையான காரியங்களை அதிகமாக யோசிக்க தொடங்குவோம். அப்படி நமக்குள் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாகும் பொழுது நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய உடல்நிலையும் மாறும். நம்முடைய மனநிலையை பொறுத்து தான் நம் உடல் நன்றாக சீராவதும் அல்லது அடுத்தடுத்து பலவீனப்படுவதும் உறுப்புகள் பாதிக்கப்படுவதும் இருக்கும். ஆகவேதான் எப்பொழுதும் பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க, எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் எப்பொழுதும் பாசிட்டிவ் மைண்டோடு இருக்க வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங்கோடு நாம் செயல்பட வேண்டும். அதற்கு இது போன்ற புறம் கூறுதல் நமக்கு பெரிய தடையாக இருக்கும். அதற்காக நாம் கைவிட வேண்டியது இது போன்ற சீரியல்கள், வெப் சீரிஸ் பார்ப்பதை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தயவு செய்து இதுவரை உங்கள் ஓட்டத்தில் இது போன்ற காரியங்கள் உங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தால் இன்று முதல் ஒரு மாற்றத்தை நீங்கள் தொடங்குங்கள். கடவுளிடம் அன்றாடுங்கள். எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நேரத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று, பலருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம இன்று அர்ப்பணிப்போம். அதற்குரிய சிறப்பான பலனை கடவுள் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே புறம் கூறுதல் என்ற ஒரு காரியம் எங்களை விட்டு முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்று உமது பாதத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. எங்களால் முடிந்த நேரத்தை கடவுளின் பாதத்திலே அமரவும், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு ஆலோசனை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொன்னான நேரத்தை சரியான வழிகளில் பயன்படுத்துவோம். கடவுளின் ஆசீரை நிறைவாக பெறுவோம். ஆமேன். God bless you.